தண்ணீர் குழாய் மூடி இருக்கும்போது தண்ணீர் வராது. அதுபோல தான் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் ஆசீர்வாதம் மறைமுக பாவங்களால தடுக்கப்படுது. பைபிள்ல ஆகான் என்ற ஒரு மனிதர் இருந்தார். இஸ்ரவேல் மக்கள் எரிகோ நகரத்தை ஜெயித்த பிறகு தேவன் சொன்னாரு, அந்த நகரத்தில் உள்ள எந்த பொருட்களையும் எடுக்காதீங்க, அது தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு. ஆனால் ஆகான் ரகசியமாக எடுத்து தன்னோட கூடாரத்தில் புதைத்து வைத்தார். அதோட விளைவு அடுத்த போரில் இஸ்ரவேல் படு தோல்வியை சந்தித்தது. ஒரு மனிதனோட மறைமுக பாவத்தால மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பாதிக்கப்பட்டார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தேவனுக்கிட்ட எந்த ரகசியத்தையும் மறைக்க முடியாது. ரகசியமான பாவங்கள் எப்போதுமே தோல்வியை தரும். எனவே இன்று ஏதேனும் ஒரு ரகசிய பாவத்தை நீங்க மறைத்து வைத்திருக்கீங்க அப்படின்னா தேவனுக்கிட்ட மன்னித்து விடும் அப்படின்னு மன்றாடுங்க. நிச்சயம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். தொடர்ந்து நீங்கள் தரும் ஆதரவுக்கு மிகுந்த நன்றி. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்முடைய பைபிள் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.